அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரி, இன்னைக்கு நம்ம தந்தையும் மகனுமாக ரெண்டு பெரிய மார்க்க அறிஞர்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க, மார்க்க கல்வியை தேடி போய் படித்தாங்கன்றதை பார்க்கணும். நம்மளுக்கெல்லாம் ரொம்ப இலகுவாக மார்க்க கல்வி கிடைச்சாலும், வீடு பக்கத்திலே பள்ளிவாசல் இருந்தாலும் நிறைய பேருக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. அபு ஹாத்திம் ராசி அவர்கள் ஒரு முறை சொல்கிறாங்க, நான் வந்து ஈராக்லேருந்து ஹிஜாஸுக்கு போனேன், ஹிஜாஸ்லேருந்து எகிப்துக்கு போனேன், எகிப்துலேருந்து ஷாமுக்கு போனேன், ஷாம்லேருந்து கூஃபாவுக்கு போனேன், கூஃபாலேருந்து பஸ்ராவுக்கு போனேன். இது அப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா, கனெக்ட் பண்ணிங்கன்னா உலகத்தையே சுற்றி வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வாகனங்களும் கிடையாது. அவங்க தன்னுடைய வீடை விற்றாங்க, தன்னுடைய இருந்த பொருளாதாரங்களை விற்று மார்க்க கல்வியை படித்தார்கள். என்ன சாப்பிட்டாங்க? சில நேரங்களில் சாப்பாடு கூட கிடைக்கல, இலை தழைகள் புல்லை சாப்பிட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய பிரயாணங்களை கழிச்சாங்க. மேலும் இப்னு அபி ஹாத்திம் தன்னுடைய பிள்ளை சொல்கிறார், நாங்கள் வந்து 7 வருடங்கள் மார்க்க கல்வியை தேடி போனோம், அப்போது வந்து நாங்கள் ஒருவரிடமும் கையேந்தவில்லை என்று சொன்னாங்க. ஸோ இதுதாங்க, தந்தையும் மகனும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்து. மாறாக அதற்கு முரணாக இன்று இருக்கிறது இல்லைங்களா? உலக கல்வியை படிப்பதற்காக தந்தை வந்து வெளிநாட்டில் கஷ்டப்படுகிறார், பிள்ளை வந்து இங்கே உலக கல்வி படித்து கொண்டிருக்கிறான். மார்க்கத்துடைய வாசம் கூட இல்லாமல் சூரா ஃபாத்திஹா கூட ஓத தெரியும். எவ்வளோ ஒரு கவலைக்கு இடமான இடம். ஸோ தந்தையும் பிள்ளையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.